Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான advanced prepositions பார்க்க போறோம். And today we going to see 5 useful advanced prepositions. And in the 5 prepositions-க்குமே we going to see the Tamil meaning, அதோட usage with example sentences பார்க்க போறோம். And now without any further delay, let's get started with the first preposition. And the first one is in front of. In front of அப்படிங்கிறதுக்கு முதல்ல தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா முன் ஆர் முன்னால் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தருதுங்க. இப்போ நம்ம யூசேஜ் என்னென்னு பார்க்கலாம். யூசேஜ் பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃபாக நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் சம்திங் ஆர் அட் த ஃப்ரண்ட் சைட் ஆஃப் சம்திங், அதாவது ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு முன்னாடியோ இல்லை ஏதாச்சும் ஒன்றோட ஃப்ரண்ட் சைட், அதாவது முன்னாடி பக்கத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்க. And coming to our first sentence, do not shout in front of children. Do not shout in front of children அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தைகள் முன்னால் கத்தாதே. அதாவது பெரியவங்க ஏதாவது சண்டை போடும்போது குழந்தைங்க முன்னாடி அவங்க வந்து கத்துவாங்க. பட் வந்து நம்ம அப்படி கத்துறதுனால அவங்க வந்து மென்ட்லி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து எப்போவுமே குழந்தைங்க முன்னாடி நம்ம சண்டை போடவோ இல்லை கத்தவோ கூடாது. ஸோ இந்த சென்டென்ஸில் ஏன் நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க முன்னாடி, அந்த முன்னாடி அப்படிங்கிறதுக்கு தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி do not shout in front of children அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன், he parked the bike in front of the house. He parked the bike in front of the house அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டின் முன்னால் அவன் பைக்கை நிறுத்தினான். வீட்டுக்கு முன்னாடி அவன் வந்து பைக்கை நிறுத்தினான். நான் ஃபஸ்ட்டு யூசேஜ் சொன்னேன் இல்லைங்க, அதாவது பிஃபோர் சம்திங், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நாம் மென்ஷன் பண்ணும்போது நாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸில் ஏன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவன் வந்து வீட்டுக்கு முன்னாடி, அந்த முன்னாடி அப்படிங்கிறதுக்கு தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி he parked the bike in front of the house அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது முன்னாடி இல்லை ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு விஷயத்தோட ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி நாம் ரெஃபர் பண்ணும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ கம்மிங் டு த செகண்ட் ஒன், ஆன் பிஹாஃப் ஆஃப். ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா சார்பாக ஆர் சார்பில் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இப்போ யூசேஜ் பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டிங் சம் ஒன் ஆர் டூயிங் சம்திங் ஃபார் சம் ஒன் எல்ஸ், அதாவது ஒருத்தருக்கு சார்பாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போவும் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தருக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி நாம் வந்து பேசலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிற பாருங்கள். I spoke on behalf of my team. I spoke on behalf of my team அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என் குழுவின் சார்பாக நான் பேசினேன், அதாவது என்னோட டீம் சார்பாக நான் வந்து பேசினேன். ஸோ இங்கே வந்து டீம் சார்பாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க. இந்த சார்பாக அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆன் பிஹாஃப் ஆஃப் யூஸ் பண்ணி I spoke on behalf of my team அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. She thanked everyone on behalf of her boss. She thanked everyone on behalf of her boss அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தனது முதலாளியின் சார்பாக அவள் அனைவருக்கும் நன்றி சொன்னாள். அதாவது அவளோட பாஸின் சார்பாக அவள் வந்து எல்லோருக்குமே அவள் வந்து நன்றி சொன்னா அப்படிங்கிற அர்த்தங்க. இங்கே வந்து பாஸின் சார்பாக, அந்த சார்பாக அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் யூஸ் பண்ணி she thanked everyone on behalf of her boss அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து நிறைய தமிழ் அர்த்தம் இருக்குங்க. அதில் சில அர்த்தம் என்னென்னா நிலையில் ஆர் ஆனால் ஆர் ஏற்பட்டால் ஆர் வந்து நம்ம ஏற்பட்ட
சூழலில் இல்லாட்டி இருந்தால் அப்படின்னால நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே நாம் இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு நாம் பேசலாம். அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலிமா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃபை நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் ஆர் வென் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன் அக்கர்ஸ். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒன்று நடக்கிறப்பவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் நடக்கிறப்பவோ நம்ம இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி நம்ம பேசலாங்க. கம்மிங் டு அ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கால் மீ. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கால் மீ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவசர நிலையில் என்னை அலை. அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஏற்பட்டால், அந்த ஏற்பட்டால் ஆர் எமர்ஜென்சி இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க, அதுக்கு தான் இன் கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணி இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கால் மீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ரெயின் ஸ்டே இன்சைட். இன் கேஸ் ஆஃப் ரெயின் ஸ்டே இன்சைட். மழை பெய்தால் உள்ளே இரு. மழை வந்து பெஞ்சா உள்ளேயே இரு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே வந்து அந்த மழை பெஞ்சா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இன் கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணி இன் கேஸ் ஆஃப் ரெயின் ஸ்டே இன்சைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, தவிர, தவிர்த்து ஆர் அதற்கு மேலாக, கூடவே அப்படிங்கிற நிறைய தமிழ் அர்த்தம் இருக்குங்க. அண்ட் இப்போது யூசேஜ் பார்த்திங்கன்னா, apart from is used in excluding something or sometimes in addition to something. அதாவது நாம் இப்போது இதை தவிர்த்து அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ இதை தவிர்த்துன்னு நாம் எப்போல்லாம் சொல்வோமோ அப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஹி நோஸ் தமிழ். அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஹி நோஸ் தமிழ் அப்படின்னு என்ன? ஆங்கிலம் தவிர அவனுக்கு தமிழ் தெரியும். ஆங்கிலம் தவிர அவனுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் அவனுக்கு தமிழும் தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து தவிர்த்து அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஹீ நோஸ் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் டயர்ட் ஐ எம் ஹாப்பி. அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் டயர்ட் ஐ எம் ஹாப்பி அப்படின்னா களைப்பாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் வந்து டயர்டாக இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து டயர்டாக இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணி அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் டயர்ட் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்னென்னா பை த டைம். பை த டைம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். தமிழில் அந்த நேரத்துக்குள் ஆர் அந்த நேரம் வரைக்கும் ஆர் அந்த நேரம் வரும்போது அப்படின்லாம் நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நாம் பை த டைம் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு நம்ம பேசலாங்க. இப்போ யூசேஜ் பார்த்திங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் பிஃபோர் ஆர் இன் அ பர்டிகுலர் டைம் ஆர் ஈவெண்ட் ஹேப்பன்ஸ். அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு நேரத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்கிறப்பவோ இல்லை அந்த நேரம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பவோ நம்ம பை த டைம் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். நவ் கம்மிங் டு அ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பை த டைம் ஐ ரீச்ட் ஹீ லெஃப்ட். பை த டைம் ஐ ரீச்ட் ஹீ லெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்த நேரத்திற்குள் அவன் போய்விட்டான். அதாவது நான் வந்த நேரத்துக்குள்ளே அவன் போயிட்டான். ஸோ அந்த நான் வந்த நேரத்துக்குள்ளே அப்படின்னு நாம் சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் பை த டைம் யூஸ் பண்ணி பை த டைம் ஐ ரீச்ட் ஹீ லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபினிஷ் த ஒர்க் பை த டைம் ஷீ கம்ஸ். ஃபினிஷ் த ஒர்க் பை த டைம்ஸ் ஷீ கம்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் வருவதற்குள் வேலையை முடித்துவிடு. அவள் வருவதற்குள் வேலையை முடித்துவிடு. ஸோ இங்கே இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க வரதுக்குள்ளே அப்படின்னு நாம் சொல்லுவோம்லங்க. அந்த வரதுக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு தான் நாம் பை த டைம் யூஸ் பண்ணி
finish the work by the time she comes அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். And yeah, that's all for today. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ப்ரிப்போசிஷனுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் வித் a quick glance நாம் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து in front of. in front of அப்படின்னு என்னென்னா தமிழில் நம்ம முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு in front of யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் on behalf of. on behalf of அப்படின்னா சார்பாக, என்னோட பாஸின் சார்பாக, என் ஃப்ரெண்ட் சார்பாக அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து on behalf of யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் in case of. இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டால் இல்லை ஏற்பட்ட சூழலில் ஆர் இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அப்போ இன் கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னா அதை தவிர்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அப்போது அப்பார்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம பார்த்து இந்த லாஸ்ட் ப்ரிப்போஷன் பை த டைம் அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே, அந்த நேரம் வர வரைக்கும், இல்லை அந்த நேரம் வரும்போது அப்படின்னு நம்ம சொல்லலைங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பை த டைம் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.